ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலேயோ இந்த மாற்றுகிட்ட ஆராதனைக்கு உங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். அதிகாலையிலே பிறகுகிறவர்களை கண்டடைவார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தனியான பொருளும் வீட்டிலே தப்புவிட்டு கற்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மளை உண்மையாய் அவர் வழிநடத்தின தெய்வம். இந்த 12வது மாதத்தை கர்த்தர் காணல் செய்திருக்கிறார். பல இயற்கை சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருந்தாலும் கர்த்தர்களை கிருபையாய் வழிநடத்தியிருக்கிறார். கிருபையாய் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். கிருபையாய் நமக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். எனவே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் போட்டிருக்கிறார். ஒரு அதிசயமான தெய்வம், அவர் வல்லமையுள்ள தெய்வம், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான காரணர், அவர் நித்தியாவுடைய ஏக சதுராதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் சந்திப்பதற்கு ஏற்படுத்தி வந்தார். இந்த கால வேளையிலே நாம் கர்த்தருக்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்தி நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. உயர்ந்த உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து தேவனுடைய ஆலயத்திற்கு வஸ்திரத்தை நான் நிரப்பியிருக்கிறேன். ஆண்டவர் இந்த கால வேளையிலே அதிகாலை வேளையிலே பிள்ளைகளுடைய ஆராதிக்கிற ஆலயத்தில் மகிமை தங்குபடி வாசம் பண்ணுகிறாங்க. நாங்கள் புரோஜனமான ஊழியக்காரர், நீங்கள் கொடுத்திருக்கிற கடமையை மாத்திரமே செய்கிறோம். இந்த 12வது மாதத்திற்கு கர்த்தரை எந்த எதிர்பார்ப்போடு கூடவே கொண்டு வருகிறோம். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுபடியாக செவிக்கிறோம். என்னை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் அந்த கிருபையாய் நடத்தி வந்து இந்த 12வது மாதத்தை காண செய்திருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவருடைய நோக்கு கூட ஒரு சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை கூடி வந்திருக்கிறதா, கூடி வந்திருக்கிறதா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மகிமை தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. பெரிய காரியங்களை செய்தப்பா, பெரிய காரியங்களை செய்த. புதிய நாள் பொருள் என்னை நடத்தும், புதிய திருவை
புது பலனை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கடிப்பை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்த கடிப்பை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப சமாதானம் பெற்றிட, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப சமாதானம் பெற்றிட. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த களிப்பை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்த களிப்பை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வளர்ச்சி செழிப்பாகட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வளர்ச்சி செழிப்பாகட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
நிரப்பும் சவால் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுக சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட உறவுக சீர் பொருந்த எல்லா குடும்பமும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவர் நம்மளை புதிய நாளுக்கு நேராய் வழிநடத்தி இருக்கிறார். நம்மளோடு கூட இந்த 2021 துவங்கின அநேகர் இப்பொழுது இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை இந்த புதிய மாதத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை கொண்டு தேசத்திலேயும் சமுதாயத்திலேயும் குடும்பத்திலேயும் கர்த்தர் ஏதோ காரியங்களை செய்ய போகிறார். 11 மாதங்கள் நமக்காக அநேக காரியங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் இருக்கும்போது ஒரு சம்பளம் கைக்கு வரும்போது சந்தோஷம் இருக்கும். அது செலவழிந்த போது மீண்டும் நமக்கு சமாதான இன்மை காணப்பட்டிருக்கும். உலகத்திலே அநேக முயற்சிகள், அநேக விஷயத்திற்காக முயற்சித்திருப்போம். ஆனால் அதனுடைய முடிவு, அதனுடைய காரியங்கள், அதனுடைய தேவைகள் அதிகரிக்கும் போது நமக்கு சமாதான இன்மை வந்திருக்கும். ஆனால் இந்த 11 மாதங்கள் நீங்கள் இயேசுவுக்காக எதை செய்தீர்கள்? தேவ சித்தமான காரியம் என்ன செய்தீர்கள்? அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இருதயத்தில் அது பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கும். அதற்காகத்தான் இயேசு உங்களுடைய நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய நாளை வந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்த நாளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் அனுசரிக்க வேண்டிய முக்கியமான ராத்திரி என்று சொல்லுகிறார். அதே பஸ்கா நாளில், அதே பஸ்கா பண்டிகை நாளில் முழு உலகத்திற்காகவும் சகல பாவங்களையும் சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவானவர். அதே நாளிலே, அன்றைக்கு மோசையின் நாட்களிலே குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டது. ஆனால் அதே பஸ்கா பண்டிகை நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்காகவும் தன் ஜீவனை அர்ப்பணித்தார். காரணம், நமக்கு வேண்டிய எல்லா நன்மையும் இயேசு சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து தந்தது. அதை அனுபவிக்கிற நாம் இயேசுவுக்காக என்ன செய்தோம்? இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறோம்? நாட்கள் கடந்து ஓடுகிறது. அது சாமம் காக்கிறவனுடைய நாட்களை விட, குதிரை ஓடுகிறவனுடைய நாட்களை விட, நாடாக்களை விட அது வெகு வேகமாய் ஓடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் கொடுத்த காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துவதற்கு எனக்கு புதிய கிருபை வேணும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தர்களை கேட்கலாம். அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
எந்த வாஞ்சை உயர் சியோனே உந்தன் என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். குட் நியூஸ் மிஷன் பாடல் புஸ்தகத்திலே 26வது பாடல். குட் நியூஸ் மிஷன் பாடல் புஸ்தகத்திலே 26வது பாடல். துதிக்கவதினாயிரம் நாவு வேண்டுமே துங்கவனும்
துதிக்கவதினாயிரம் நாவுமே துந்தவனுள் வீற்றிருப்பாரே ஏற்ற பாஞ்சை உயர்த்தியோனே சொந்த மகிமை என்று காணுவே ஏற்ற பாஞ்சை உயர்த்தியோனே சொந்த மகிமை என்று காணுவே மகிமை என்று ஒன்றில் நிறைந்திருக்குமே மங்கள கீதங்கள் அங்கு முழங்குமே மகிமை என்று ஒன்றில் நிறைந்திருக்குமே மங்கள கீதங்கள் அங்கு முழங்குமே சீரோடை தாரித்த கம்பீர சாமையோ சிறப்பாக மகிழ்ந்து நிற்பாரே சீரோடை தாரித்த கம்பீர சாமையோ சிறப்பாக மகிழ்ந்து நிற்பாரே ஏந்த பாஞ்சை உயர்த்தியோனே சொந்த மகிமை என்று காணுவேன் ஏந்த பாஞ்சை உயர்த்தியோனே உந்த மகிமை என்று காணுவேன் வல்லவரை கண்பாலில் கொண்டு வான்கூட நிற்கும் சீயோனே வல்லவரை கண்பாலில் கொண்டு வான்கூட நிற்கும் சீயோனே இயேசுராஜரின் சத்திய நகரமே சிலுவாயே உங்கள் அத்திவாரமே இயேசுராஜரின் சத்திய நகரமே சிலுவாயே உங்கள் அத்திவாரமே ஏந்த பாஞ்சை உயர்த்தியோனே சொந்த மகிமை என்று காணுவே ஏந்த பாஞ்சை உயர்த்தியோனே சொந்த மகிமை என்று காணுவே பரிசுத்தமே தடேலையே பரமதேவனே பாதமே பரிசுத்தமே தடேலையே பரமதேவனே பாதமே பரிசுத்தவான்கள் பரலோடி வாழும் பரலோகமே இந்த சீயோனே பரிசுத்தவான்கள் பரலோடி வாழும் பரலோகமே இந்த சீயோனே ஏற்ற பாஞ்சை உயர்த்தியோனே சொந்த மகிமை என்று காணுவே ஏற்ற பாஞ்சை உயர்த்தியோனே சொந்த மகிமை என்று காணுவே மனவாளகே கேசுராஜனகே மனவாட்டியா மகத்தியகே மனவாளகே கேசுராஜனகே வாட்டியா மகத்தியகே ஆயத்தப்படுத்தின உன்னிடமே எப்போது நான் வந்து சேரேனோ ஆயத்தப்படுத்தின உன்னிடமே எப்போது நான் வந்து சேரேனோ பரிசுத்தவான்கள் பரலோடி மாதம் பரலோகமே இந்த சீயோனே பரிசுத்தவான்கள் பரலோடி மாதம் பரலோகமே இந்த சீயோனே இயேசுராஜரின் சத்திய நகரமே சிலுவாயே எங்கள் அத்திவாரமே இயேசுராஜரின் சத்திய நகரமே சிலுவாயே உங்கள் அத்திவாரமே நீரோடை தாரித்த கம்பீர சாமையோ சிறப்பாக மகிழ்ந்து நிற்பாரே நீரோடை தாரித்த கம்பீர சாமையோ சிறப்பாக மகிழ்ந்து நிற்பாரே துதிக்கவதினாயிரம் நாவு வேண்டுமே தொங்கரகுண்டு நிற்பாரே துதிக்கவதினாயிரம் நாவு வேண்டுமே தொங்கரகுண்டு நிற்பாரே ஏந்த பாஞ்சை உயர்த்தியோனே சொந்த மகிமை என்று காணுவே. அல்லேலூயா. நம் ஆண்டவர் இந்த 12வது மாதத்திலிருந்து இயேசுவுக்காக எதையாவது செய்வதற்கு இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை வகுத்துக் கொள்வோம். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பிறனுக்கானதையே தேடினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிறனுக்காகவே பிறனுடைய ரட்சிப்பிற்காகவே வாழ்ந்ததாக சொல்லுகிறார். பிள்ளைகளை தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, உண்ணவும் உடுக்கவும் உடுத்தவும் இருந்தால் போதும் என்று அதை வைத்து ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள்
இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளப்படுகிற இமை பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டு வரும்போது பிரேக் போடுகிறார். உயிர்த்தெழுதலின் மேன்மையை சொல்லிவிட்டு சொல்லுகிறான். உயிரோடு இருக்கிறவர்களை பார்த்து, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அதிசயமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஒரு முக்கியமான காரியம் சொல்லு. இமை பொழுது நாம் மறுரூபமாகும். ஒருவேளை இயேசுவின் வருகைக்கு முன்னே நாம் உயிரோடு இருப்போமானால் இமை பொழுது மறுரூபமாகும். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் மன வாழ்க்கையிலே சபையான நம்மளை ஒப்பு கொடுக்கிற இல்லையா பிள்ளைகளே? 2ஆம் வருகைக்காக அநேக சபையே அநேக ஊழியக்காரர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள். நீங்களுடைய புரிந்து கொள்ள வேண்டும், 2வது வருகை உங்களுக்கு எனக்கு இல்லை. 2வது வருகை அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு தான் அந்த 2வது வருகை. பிரபுவான மேசியாவை அவர்கள் அறிந்து கொண்டு அப்பொழுது புரிந்து கொள்வார்கள். அந்த கிறிஸ்துவின் மேசியா இல்லை என்று புரிந்து கொள்வார்கள். அப்பொழுது இயேசு 2வது வருகை இந்த பூமிக்கு இருக்கும். அப்பொழுது நாம் இயேசுவோடு கூட பரலோகத்திலிருந்து இறங்கி வருவோம். அதற்கு முன்பாக நாம் 2வது வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டிய விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டிய காலம். எனவே கொடுக்கப்பட்ட காலத்தில் இயேசுக்காக எதையாவது செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஒரு சின்ன சட்டத்திற்கு ஆட்சேபிக்க போகிறோம். மழை வெள்ளங்களினால் அநேக பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக தேசத்திலே வேதனையோடு இருக்கிறார்கள். நம்முடைய தமிழகம் இன்னும் மாறி மாறி புயல் உருவாகி கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே, எசேக்கியேல் புஸ்தகத்திலே காற்று காண தேவதூதனுக்கு கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்கள். நம்ம தேசத்திலே இந்த மழை ஆசீர்வாதமாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் 2வது ஒரு காரியம், இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் கோடை காலத்துலலாம் இந்த ஏரியை நல்லா ஆழமாக்கி அதை சரி செய்வார்கள். ஆனால் நம்ம தேசத்தில் விவசாயம் அழிந்து போவதற்கு வாய்ப்பே கிடையாது. தண்ணீர் இல்லை, அதனால விவசாயம் பண்ணலைங்கிற சொல்லி இடம் இல்லாமல் போயிடும். எனவே ஏரியை நிறைய பேர் கரை கட்டுறாங்க, ஆழப்படுத்தி கரை கட்டுறோம். அப்படிப்பட்ட ஒரு காரிய தண்ணீரை சேமித்து வைக்கிற ஒரு ஞானத்தை அரசியல் தலைவர்களுக்கு தர வேண்டும். அப்படி பண்ணாததுனால தான் நிறைய தண்ணீர் ஓடு கடலில் போய் வீணாகுது. தண்ணீர் சேமிப்பில் இருக்குமானால் விவசாயம் தேசத்தில் அழிந்து போகாது, தண்ணீர் பஞ்சம் இருக்காது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள், எல்லா அக்கிரமங்கள், எல்லா வேசித்தன விபச்சாரங்கள், எல்லா கள்ள போதனைகள், கொலை குடிகள், கற்பழிப்பின் ஆவிகள் தேசத்துக்கு விலகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், நம்ம மாவட்டத்தில் நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்குள்ளாய் திரும்பும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கு இந்த நாட்களில் கர்த்தர் நல்ல ஞானத்தை தர வேண்டும். இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமுதாயத்திற்கு நல்ல விழிப்புணர்வு இந்த கடந்த நாட்களில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை சொல்லிக் கொடுப்பதற்காக ஹல்லேலூயா, விழிப்புணர்வு சொல்லிக் கொடுப்பதற்காக விழிப்புணர்வை நாம் சொல்லிக் கொடுப்பதற்காக நிறைய காரியங்களை அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிற விஷயத்தை வைத்து விழிப்புணர்வை சொல்லிக் கொடுப்பதற்காக அநேக மாணவ மாணவிகளுக்கு அரசு முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் அது
சினிமா நடிகர்களை வைத்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. காரணம், சமுதாயத்திற்குள்ளே பாலியல் தொந்தரவை கற்றுக் கொடுக்கிறதே சினிமா, நாடகம், சீரியல் தான். அவர்கள் அந்த விழிப்புணர்வை சொல்லிக் கொடுக்க முடியாது. அதற்கு மாறாக நல்ல அறிஞர்கள் நம்ம தேசத்திலே உண்டு, நல்ல கவிஞர்கள் தேசத்திலே உண்டு, நல்ல தலைவர்கள் தேசத்திலே உண்டு, நல்ல மத குருமார்கள் தேசத்திலே உண்டு, நல்ல காவல்துறை அதிகாரிகள் தேசத்திலே உண்டு. இந்த மாதிரி நபர்களை வைத்து விழிப்புணர்வை அரசாங்கம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சினிமா நடிகர்களால் தான் இன்றைக்கு வாலிப தம்பி தங்கைகள் பாலுணர்வை கற்றுக்கொண்டதுக்கு காரணமே அவர்கள் தான். அவர்கள் போய் நல்லதெல்லாம் சொல்லித்தர முடியாது. ஆமாம், யார் நாகரிகமாக இருந்தார்கள் என்று கேள்விக்குறிதான். எனவே முன்னுதாரணமானவர்கள் கற்றுக் கொடுக்கும் போது தான் மாணவர்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை அரசாங்கம் நல்ல மாதிரி செய்யணும். நாம் யாரை பார்க்கிறோமோ அது போல மாறணும் தான் மாணவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும். சினிமா நடிகர்களுக்கு போய் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்க வர்றவங்களுக்கும் சினிமா நடிக்கணும் போல தான் எண்ணம் வரும். அது சின்ன வயசுல படிக்கும்போதே அவன் பணத்துக்கான அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் பாலியல் தம்பி தங்கைகள் இளம் வயதிலே கெட்டு போவதற்கு காரணம், பாலியல் உணர்வுக்குள்ள தள்ளப்படுவதற்கு காரணமே சினிமா, நாடகம், சீரியல். இவர்கள் நாட்டில் விழிப்புணர்வை கற்றுக் கொடுக்க தகுதியற்றவர்கள். இதை அரசு புரிந்து கொண்டு நல்ல தலைவர்கள், நல்ல அப்துல் கலாம் போன்ற தலைவர்கள், நல்ல காவல்துறை அதிகாரிகள், நல்ல அறிஞர்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல மத குருகள் இவர்களை வைத்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காக கதிர சோதரம் அனுபவம் அந்த ஞானத்தை அவர்களுக்கு தரும்படி கதாவே சோத்ரம் 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 சோத்ரம். தொடர்ந்து நம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவத்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணிட்டு உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகம புஸ்தகம், அதனுடைய 3வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானம் பண்ண போகிறோம். ஆதியாகமம் 3 அதனுடைய 15வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தெய்வம் ஏதேன் தோட்டத்திலே பிசாசை பார்த்து சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்த போது, சிலுவையிலே அவர் மரணத்தை ஜெயித்த போது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி விட்டது. ஆனாலும் இந்த ரகசியம் நிறைய விசுவாசிகளுக்கு இன்னும் புரியவில்லை, நிறைய பேருக்கு இது தெரியவில்லை. அப்போஸ்தலர் பவுல் கூட தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லுகிறான், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் பிசாசானவனை உங்கள் காலின் கீழ் ஒப்பு கொடுப்பார். வரக்கூடிய காலத்தை அவன் சொல்லிக் கொடுக்கிறான். சீக்கிரமாய் அவன் 2வது வருகையை மென்ஷன் பண்ணி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் தலையை நசுக்குவார். பிசாசுடைய கிரியைகள் நசுக்கப்படுகிறதை இயேசு இந்த பூமியிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:14வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளான நாம் மாம்சத்தின் இரத்தத்தினுடையவர்களாய் இருக்க இயேசுவும் மாம்சத்தின் இரத்தத்தினுடையவராய் அவர் வெளிப்பட்டாராம். ஜீவ காலமெல்லாம்
மரண பயத்தோடு இருக்கிற யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு அந்த மரண பயத்திற்கு காரணமான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் அவர் மேற்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிள்ளைகளே, யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, 6-7 வசனத்தை பார்க்கும்போது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டு, இங்கு கர்த்தர் பிசாசுக்கு விரோதமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கிறார். அப்போ இந்த மாதத்துல உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க வேலைக்கு விரோதமாய், உங்க பிள்ளைங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட சத்துருவுக்கு விரோதமான காரியங்களை இயேசு சிலுவையிலே சம்பாதித்தார். அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த கிரியைகள், அந்த வெளிப்பாடுகள் உங்க குடும்பத்திலே நடப்பதாக. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எழுப்புகிறார். பிசாசோடு கூட ஒரு பெரிய சவால். என்ன சவால் சொன்னா, எந்த ஸ்திரியை நீ வஞ்சித்தாயோ அதே ஸ்திரீ மூலமாக, அதே ஸ்திரியின் வித்து மூலமாக உனக்கு நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் மத்தேயு 1:21 வசனத்திலே மரியாள் மூலமாய் இந்த பூமியிலே நிறைவேறினது. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலிருந்தே அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 66வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 66 அதனுடைய 1வது வசனம். ஏசாயா 66 அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலை எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்க ஸ்தலம் எப்படிப்பட்டது. நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்லுவார்கள், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துடைய குதிங்காலை தொடக்கூடிய தகுதி பிசாசுக்கு கிடையாது. பட் அதனுடைய ரகசியம் என்னன்னா, அவர் தலையை நசுக்குவார், ராஜ்யத்தை அவர் மட்டுப்படுத்தி விடுவார், இல்லாமலாக்கி விடுவார், அழித்து விடுவார். இது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலே இந்த பூமியில வெளிப்படும் போது அவர் நாசின் சுவாசத்தினால இந்த அக்கிரமக்காரனை நாசம் பண்ணுவார். உன் தலை நசுக்கப்பட்டு போகும், அந்த ராஜ்யத்திற்கு முடிவு கட்டப்படும், மரணத்திற்கு முடிவு கட்டப்படும். அப்போ பிள்ளைகளே, அந்த காரியங்கள் நிறைவேறும் என்று அதற்கான அறிகுறிகள் அநேகம் இருக்கிறது வேதத்திலே. அந்த பாபிலோன் பேசி வெளிப்படுத்தல் 16, 17, 18 அதிகாரங்களை வாசித்து பார்த்தால், கர்த்தர் அதை சமுத்திரத்திலே தள்ளுகிறதை, அகால பாதாளத்தில் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகளே, அவர் தலையை நசுக்குவார், பிசாசுடைய ராஜ்யங்கள் முழுமையுமாய் நசுக்கப்படும். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய் செயல்பட்ட பிசாசின் ராஜ்யங்கள் முழுமையுமாய் அழிக்கப்படும். லூக்கா 10:19 சொல்லுகிறது, சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தார். லூக்கா 9வது அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தர் அப்போஸ்தலர்களை அதிகாரப்படுத்தி அனுப்பி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் ஊழியத்திலே பிசாசு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய ஊழியம் பிசாசுக்கு விரோதமாக இருந்திருக்கிறது.
ஜனங்களுக்கு சாதகமா ஊழியம் இருந்ததோ இல்லையோ, மனம் திரும்புதலுக்கு சாதகமா இருந்திருக்கிறதை ஒழிய அப்போஸ்தலர் காலத்தின் ஊழியங்கள் பிசாசுக்கு விரோதமாகவே இருந்தது. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை கொண்டு பிசாசின் ராஜ்யங்களை நிர்மூலமாக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளே, அவர் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நீ நசுக்குவாய் என்று சொன்னால், ஏசப்பா குதிங்கால பிசாசால தொடக்கூட முடியாது. ஆண்டவர் பிசாசுக்கு ஒரு லிமிட் தான் வச்சிருக்கிறார். நீங்கள் பயப்படத்தக்க லிமிட் எல்லாம் கிடையாது. பிசாசுக்கு நீங்கள் பயப்படத்தக்க லிமிட் கூட அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு பொருட்டாவே வைக்கல. ஆனால் அவன் உன் குதிங்காலை நசுக்குவான். என்ன தெரியுமா? வானமே ஆண்டவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இந்த பூமியை கர்த்தருக்கு விரோதமாக அந்த பிசாசு மாற்றுவான் என்கிறது தான் அந்த வாக்கு தத்துவம். அப்போ பிள்ளைகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பிசாசின் தலை என்றைக்கு இயேசு சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தாரோ அன்றைக்கே அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு உண்டாகிவிட்டது. 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7-8 வசனத்தின்படி, நாசியின் சுவாசத்தினாலே அந்த அக்கிரமக்காரனை கர்த்தர் நாசம் பண்ணுகிற நாட்கள் வருகிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி கர்ச்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதத்திலிருந்து உங்க ஊழியம், உங்க விசுவாச ஓட்டம் பிசாசுக்கு விரோதமாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு விரோதமாக இருக்க வேண்டும். இயேசுவை பிசாசு சோதித்த போது அப்பாலே போ என்று சொல்லுகிற அந்த அளவுக்கு தான் அவனை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த அளவுக்கு தான் வைத்திருந்தார். இயேசுவை தூதத்தில் வரும்போதே சுடுகாட்டில் இருக்கிற பிசாசு பிடித்தவன் அவரை பார்த்து அலறுகிறான். தேவாலயத்தில் இந்த பிசாசு அவரை பார்த்து அலறுகிறது, நுரை தள்ளி கீழே விழுகிறது. பிசாசு நன்றாய் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஊழியர்களே, விசுவாசிகளே, அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு பிசாசு முக்கியமானவன் அல்ல. இயேசுவின் பாதத்தை நசுக்கிற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் கிடையாது. ஏன்? அவர் பாதத்தை நீ நசுக்குவாய், அவர் குதிங்காலை நீ நசுக்குவாய் என்று சொன்னால், அவருடைய பாதப்படி இந்த பூமியை கர்த்தருக்கு விரோதமாய் மாற்றுவதுதான் பிசாசின் நோக்கம். எனவே தான் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட போது இயேசுவை சோதிப்பதற்கு பிசாசு வந்து நின்றான். ஆனால் இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் ஆதாமை அவன் ஜெயித்து விட்டான். காரணம் கீழ்ப்படியவில்லை. பிள்ளைகளே, பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிற சில காரியங்கள், இயேசு பிசாசுக்கு விரோதமாக அந்த ஸ்திரீயின் வித்தை உருவாக்குவதற்கு கர்த்தர் எடுத்த பாத்திரங்கள். முதல் பாத்திரத்தை நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் 4 அதனுடைய 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால், காயின் தன் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை கொலை செய்து விடுகிறார். அந்த 4வது அதிகாரம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தால் அங்கு ஏவாள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசி. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீ, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அப்போ இந்த மனுஷன், கர்த்தரால் ஒரு மனுஷன் வெளிப்படுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு கிட்ட கர்த்தர் என்றைக்கு அந்த வாக்கு கொடுத்தாரோ, உன் தலையை ஒரு ஸ்திரீ வித்தை உனக்கு விரோதமாய் எழுப்புவேன் என்று வாக்கு கொடுத்தாரோ, அந்த நாள் முதலே கர்த்தர் அந்த காரியங்களை கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னன்னா, ஒரு தேவதூதனை கொண்டு வந்து
பிசாசு ஈஸியா ஆண்டவர் ஜெயித்திருக்க முடியும். ஆனால் மண்ணுல எந்த ஸ்திரீயை எந்த மாம்சத்துல நீ ஜெயித்தாயோ அதே ஸ்திரீ மூலமாய் உன்னை நான் ஜெயித்து காமிப்பேன் என்று கர்த்தர் ஏவாள் மூலமாய் முதல் மகனை பெற்றெடுக்க வைக்கிறார். அவள் சொல்லுகிறாள், நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிற அந்த மனுஷனுக்குள்ளே எரிச்சலை உருவாக்கி பிசாசு கொலைகாரனாய் மாற்றுகிறது. தேவ திட்டம் என்ன? அவருடைய பாதபடியை இந்த பூமியை இந்த பிசாசு எப்படி மாற்றுகிறான் என்று பாருங்கள். ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. இந்த பூமியை பிசாசு எப்படி தத்தளிக்க பண்ணுகிறான்? தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் ஒருவனை கொலைகாரனாய் மாற்றுகிறான். இப்பொழுது ஆதியாகமம் 4:11 முதல் பார்ப்பீர்களானால், 11 முதல், இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கின, உன் கையிலே ரத்தத்தை வாங்க வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது, ஏன்னா பிசாசு உன்னை தெளிவாய் புரிந்தது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்னா ஆண்டவருக்கு கோபம் வந்து என்ன செஞ்சாரு? சபிச்சுட்டாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சபிச்சுட்டாரு. கோபம் வந்து தோட்டத்துல ஆதாமையும் சபிச்சாரு, எவளையும் சபிச்சாரு, எலியும் சபிச்சாரு. இப்போ காயினை பெற்ற உடனே ஏவாள் சொல்லுகிறாள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். இப்போ பிசாசு அவனுக்குள்ள கொலவெறியை உண்டு பண்ணி, இரத்த சிந்துதலை உண்டு பண்ணி, எந்த ஆண்டவனால் நான் பெற்றேன் என்று சொன்னாலோ அவனை கர்த்தரை சபிக்க பண்ணுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சாபத்துக்கு ஆண்டவர் காரணம் இல்ல, சாபத்திற்கு நம்ம பிசாசுக்கு செவி கொடுப்பதுதான் காரணம். சாபத்திற்கு ஆபேல் விலகி இருந்தான், கர்த்தருக்கு முதன்மையானவர்களை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் காயின் சிலவற்றை என்று எழுதப்பட்டிருக்கு, ஏனோதானா என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய முகமாடி வேறுபட்டது. பிள்ளைகளே, எந்த பூமியிலே தம்பி ஆபேலுடைய ரத்தத்தை பூமி வாய் திறந்து வாங்கினதோ அந்த பூமியிலே என் காயினை கர்த்தர் சபித்தார். அவன் யார்? கர்த்தரால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு மகன், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு மகன், முதல் ஜனனம், பூமியிலே முதல் வம்சம். காயின் வந்து பூமியில முதல் வம்சம். ஆனா அந்த பாதபடி, இந்த பூமி கர்த்தருடைய பாதபடி, அதிலே வந்த முதல் ஜெனரேஷனை கொலைகாரனாய் மாற்றி காமித்தது பிசாசு. அவனை கர்த்தர் சபிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் ஆதாமியவனை கர்த்தர் சபித்தார்? ஏன் சர்ப்பத்தை சபித்தார்? தேவ திட்டத்துக்கு விரோதமான காரியம் அங்கு நடந்தது. அப்ப பிள்ளைகளே, கர்த்தர் முதல் காரியம் இப்போ முடிச்சு, அடுத்த ஆபேல் போகிற இடம் சபிக்கப்படுகிறது. கர்த்தர் சபிக்கிறார். கர்த்தருடைய சாபம் காயினுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இப்பொழுது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டால், சேத்துக்கும் ஒரு குமாரன் பெற்றான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். அல்லேலூயா. காயினோட முடிச்சிருந்தான் சாப்டர். 2 பையன் காலி, 2 பையனுமே காலி. ஏன் என் தலையை நசுக்குறேன்னு சொன்னீங்களே, 2மே நான் காலி பண்ணிட்டேன் பாத்தீங்களா? உமக்கு விரோதமா மாத்தி காமிச்சிட்டேன் பாத்தீங்களா? இப்போ கர்த்தர் சேத்தை எழுப்புகிறார்.
அங்க ஏனோஸ் என்கிற ஒருவன் வருகிறான். அப்பொழுது பூமியில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவன் எப்பொழுது பிசாசின் தலை நசுக்கப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எழும்பும் போது, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எழும்பும் போது, உங்க ஊழியம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஊழியமா இருக்கணும். கர்த்தரை தொழுது கொள்ளணும். மனுஷனை பிரியப்படுத்துற ஊழியமா இருந்தா அந்த ஊழியத்தினால பிசாசு ஒண்ணும் பண்ண முடியாது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட முடியாது. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏனோசுடைய வம்சத்தை தான் கர்த்தர் மெஜாரிட்டியா உள்ள கொண்டு வந்து ஆதியாகமம் அதனுடைய 5வது அதிகாரம், ஆதியாகமம் 5வது அதிகாரம், அதனுடைய ஆதியாகமம் 5வது அதிகாரம், அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று அவனுக்கு நோவா என்று பெயரிடு. கவனிங்களேன், கர்த்தர் சபித்த பூமியிலே, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பிசாசு சபிக்கப்படுகிறது. காயினை கர்த்தர் சபிக்கிறார் ரத்தம் சிந்தனதினால். இப்பொழுது நோவாவுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஏனோசுடைய வம்சம் என்ன பேர் வைக்குதுன்னு சொன்னா, தேவன் சபித்த இந்த பூமியில, அல்லேலூயா, தேவன் சபித்த இந்த பூமியில இவன் நம்மை தேற்றுவான். அப்போ தேவன் சபித்த பூமியை ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு கர்த்தர் நோவாவை தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப பிள்ளைகளே, எப்பவுமே நம்ம ஆண்டவர் சோர்ந்து போவதே கிடையாது. வாசிக்கலாமா? ஏசாயா 40:28. ஏசாயா 40:28. பூமியில் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிந்திருக்கிறாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அல்லேலூயா, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவர் சோர்ந்து போகவே மாட்டார். முதல் ஆதாம ஏவாளை உண்டாக்குனர், வஞ்சித்து விட்டார் பிசாசு. அப்பொழுதுதான் வாக்கு கொடுக்கிறார், உனக்கும் ஸ்திரிக்கும் உன்வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன், அவரு தலையை நசுக்குவார். அந்த தலையை நசுக்கிற வேலை தான் முதல் ஜெனரேஷன் காய் ஆபே. இந்த ரெண்டுமே காய். அடுத்து யோனஸ் எழுப்புகிறார், அடுத்து நோவாவை எழுப்புகிறார். அல்லேலூயா, அடுத்து நோவாவை எழுப்புகிறார். காரணம் ஏன்னா, நம்ம ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் சோர்ந்து போகவே இல்லை. எனவே தான் அவர் ஒரு ஸ்திரீயின் வித்தை பயன்படுத்தி இந்த பூமியில மனுஷனாய் அவதரித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்ப பிள்ளைகளை, நோவாவை தேவன் சபித்த பூமியிலே அடுத்து நோவாவை எழுப்புகிறார். பிள்ளைகளே, சாபம் நிரந்தரமானது அல்ல. உங்க தவறை நாம் உணரும் போது, தேவன் எதனால் சபித்தார் என்று யோசித்து நீங்கள் உணரும் போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இறக்கப்பெறுவான். தேவன் சபித்த பூமியிலே கர்த்தர் நோவாவை எழுப்புகிறார். ஆசீர்வாதத்திற்கு நேராக, தேற்றுதலுக்கு நேராக நோவாவை எழுப்புகிறார். அவர் சோர்ந்து போவதே இல்லை. அல்லேலூயா, ஆமென். அப்ப பிள்ளைகளே, இந்த நோவாவை கர்த்தர் ஏன் எழுப்பினார்னா, ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. இந்த நோவா கர்த்தரையே சார்ந்த யாரை வச்சு
பிசாசின் தலையை நசுக்குவார் தெரியுமா? தேவனிடத்தில் கிருபைக்காக காத்திருக்கிற ஒரு பாத்திரத்தை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்துற புஸ்தகம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தால் பிசாசுக்கு விரோதமாய் கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாமே கிருபைக்காக கர்த்தரிடத்திலே காத்திருந்தவர்கள், தேவ சமூகத்திலே நின்றவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கிருபையை மறந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம தேடுறோம். நோவாவை கர்த்தர் பயன்படுத்தி சாபத்திற்கு முடிவை உண்டு பண்ண ஆரம்பித்தார். சாபத்திற்கு தேவன் சபித்த பூமியிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட, பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதற்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட நோவாவை தேர்ந்தெடுத்தார். அவன் கிருபையில கர்த்தருடைய கண்கள் எப்படி இருந்தது? அவனுக்கு கிருபை கிடைத்தது, கிருபை கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க எழுப்புவீங்கன்னா உங்களை கொண்டு பிசாசின் ராஜ்யங்களை கர்த்தர் தவிடுபடியாக்குவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். இவன் தான் இயேசுவுக்கு தேவை. இவனை வச்சுதான், இப்படிப்பட்டவனை வச்சுதான் ஆண்டவர் பிசாசின் தலையை, பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஆண்டவருக்கு தேவை. ஆதியாகமம் 6 அதனுடைய 21-24 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா 6:21 வசனம் முதல் 24 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல ஏனோக்கை குறித்து எது 6:21 வாசிக்கும். எஸ், ஆதியாகமம் 6 உனக்கும் அவர்களுக்கும் ஆதாரமாக சரி அது நோவா கீழ்ப்படிந்த ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய சரி சாரி 5வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 5:21 வசனம். 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ இந்த நோவா ஏனோக்குடைய வம்சம். இந்த ஏனோக்கு பிள்ளை குட்டிங்கெல்லாம் இருந்ததான். ஆனாலும் ஆண்டவரோடு கூட அவன் பேசிட்டு இருக்கும்போதே காணப்படாம போயிட்டான். அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு உறவு இருந்தது. அங்க கத்துக்கிட்டது தான் இந்த நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஜெபம் பண்றவங்களா இருப்பான். ஜெபம் அப்படி சொன்னா என்னன்னு சொன்னா மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்பது, தேவனுடைய சித்தத்துக்காக நிற்பது, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நிற்பது. மத்தேயு 6:9 வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பரமண்டல ஜெபத்துல வருகிற எல்லா பாயிண்ட்டுமே மற்றவர்களுக்கான காரியங்கள் தான். யோகத்தில் சிநேகத்திற்காக ஜெபம். அப்ப பிள்ளைகளே, ஆண்டவர் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேளுங்கள்னா, ஒருத்தன் போய் பக்கத்து தன் நண்பன் வந்துட்டான்னு சொல்லி பக்கத்து வீட்டு கதை போய் தட்டி தனக்கு இல்ல வந்தவனுக்காக போய் கேட்கிறான். அதான் கேளுங்கள், தட்டுங்கள், அதுக்கு பேரு தான். ஆனா நமக்கானதே நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்ட வசனத்தை மாத்திடுறோம். ஆண்டவர் தான் கேட்க சொன்னார். நோ, அந்த ஜெபத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய செய்தி வித்தியாசமானது. அப்ப பிள்ளைகளை ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நோவாவும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். இவனை கர்த்தர் பயன்படுத்தி பிசாசின் ராஜ்யத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ பிள்ளைகளே, ஆதியாகமம் 6:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவா கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்யறான். அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிறான். இப்படிப்பட்டவனை வைத்துதான் பிசாசின் ராஜ்யத்துக்கு கர்த்தர் மட்டுப்படுத்துவார். பிசாசின் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வருவார். இப்படிப்பட்டவங்க வேணும் ஆண்டவருக்கு. ஆதியாகமம் 7:5 தேவன் கட்டளையிட்டதை நோவா செய்தான். அப்ப பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நபரால தான் தேவன் சபித்த பூமியை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். இரண்டாவது, தேவன் பிசாசின் தலையை இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொண்டுதான் நசுக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து ஆதியாகமம் 9வது அதிகாரம் 18-19 இது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவா குடும்பத்து மூலமா கர்த்தர் பூமியில ஜனங்களை பெருக பண்ண ஆரம்பிக்கிறார். வாசிக்க பார்க்கலாம் 19வது வசனம். வேளையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலோ பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். இப்ப ஆதாமுடைய ஜெனரேஷன் ஃபினிஷ். இப்ப நோவாவை கர்த்தர் பயன்படுத்தி அவங்க பிள்ளைகள் மூலமா பூமி முழுவதும் ஜனங்களை கர்த்தர் ஜெனரேஷனை உருவாக்குகிறார். உருவாக்கும் போது பிசாசு ஒரு யுக்தியை கடைபிடிக்கும். என்ன யுக்தி பார்த்தா, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21வது வசனம் முதல் வசனம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவரையும் அறிவித்து அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தாங்கள் இருவருடைய தோள் மேலும் பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் வராததினால் தாங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறித்தெழுந்து விழுந்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் என்று சபிக்கிறார். நோவாவை வைத்து தேவன் சபித்த பூமியை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி பிசாசின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் நோவாவை பயன்படுத்தி அவன் வம்சத்தை வைத்து பூமியிலே ஜனங்களை கர்த்தர் பெருக வைத்துக் கொண்டிருக்கும் இந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது நோவாவின் குடும்பத்தில் ஒரு பிசாசு ஒரு காரியத்தை செய்கிறது. ஏதேன் தோட்டத்தில் செஞ்ச மாதிரி ஒரு காரியத்தை செய்து என்னன்னா, நோவா திராட்சரசம் குடிச்சு வெறித்தவனா இருக்கும்போது அவன் மகன் கானான் அவனுடைய நிர்வாணத்தை பார்த்ததினால் என்று அநேகர் போதிப்பார்கள். ஆனால் நோவா சபிக்கும் போது சொல்லுகிறான், கானான் இதை செய்தபடியினால் the meaning அவன் நிர்வாணத்தை பார்க்கவில்லை. அவன் தகப்பன் திராட்சரசத்திலே மது வெறித்திருக்கும் போது தகாத செயலை அவன் செய்தான். நம்ம வீட்டில் நம்ம ட்ரெஸ் நம்மளாம் சேஞ்ச் பண்றோம். நம்ம பிள்ளைங்க பக்கத்துல இருக்கிறாங்க, சபிச்சிடும் உடனே சபிச்சிடும். பார்த்துக்கோ, அப்பா பேண்ட் மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லுவோமா ஆஃப்டர் ட்ரெஸ் விளைகிறதுக்காக நம்ம சபிப்போம். நோவா சொல்லுகிறான், அவன் செய்ததை நோவா அறிந்தவனை சரி. அவன் என்ன செஞ்சான்? ரூபன் தன் தகப்பன் மறுமணியாட்டியோடு அவன் சயனித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செஞ்சான்னு சொல்லி லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்துல கானானியரின் பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நோவா அவனை சபித்தான். தன் தாயை தன் தகப்பன் வெறித்திருக்கும் போது தன் தாயை
தவறாய் பயன்படுத்தணும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கும் சொல்லப்படாத ஒரு பாவம். வாசிப்போமா? 2 கொரிந்தியர் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம். அது என்ன பாவம்? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரதிச்சமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவர் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இதைத்தான் அவன் செஞ்சான். யாரு? நோவா மகன். அவன் வெறித்திருக்கும் போது, அதை தெளிவா இங்க பார்க்கும்போது, நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அப்ப என்ன செஞ்சான்? அஞ்ஞானிகளுக்கும் எந்த வம்சத்தின் மூலம் பூமியை பரப்ப நினைத்தாரோ அங்க பிசாசு மாமிச இச்சையை உள்ளே வைத்தது, விபச்சார எண்ணத்தை உள்ளே வைத்தது, தன் தாயை தன் தகப்பனுக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு காரியத்தை அங்கு வைத்தது. பிள்ளைகளே, இப்படிப்பட்ட விஷயத்துல நீ அடிமையா இருந்தா உன்னை கொண்டு பிசாசின் ராஜ்யத்தை நிர்மூலமாக்க ஆண்டவரால முடியாது. தன் ஆசை இச்சைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், என் ஆசை இச்சைகளை நான் சிலுவையிலே அடித்து இருக்கிறேன். எல்லாம் வச்சு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாகிறாருப்பா. ஒரு கோட்டு பாட்டுல உன்னால விட முடியல, உன்னை வச்சு எப்படி ஆண்டவர் பிசாசு நாசம் பண்ற? ஒரு ஸ்மோக்க உன்னால விட முடியல, ஒரு பாக்க உன்னால விட முடியல, ஒரு கோயிலே உன்னால விட முடியல. ஒரு டிவி சீரியல விட முடியல உன்னால. ஒரு புது படம் வந்ததுன்னா உன்னால ஸ்டம்ப் பண்ணி நிற்க முடியல, கால் ஓடுது. என்ன அடிமைத்தனம் அது? உன்னை வச்சு எப்படி இந்த உலக பிசாசு சோதிச்ச சோதனைலாம் பாருங்க. இயேசு சோதிச்ச சோதனை பாருங்க, உலக எண்ணத்தை வச்சுதான் சோதிக்குது, உலக தேவையை வச்சுதான் சோதிக்குது. மாமிசம், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாமிச இச்சை, இதை வச்சுதான் பிசாசு நம்மளை ஜெயிக்கும். எந்த நோவாவை கர்த்தர் தேவன் சபித்த பூமியை ஆசீர்வதிக்க எழுப்பினாரோ, பிசாசின் தலையை நசுக்குவதற்கு நோவாவை எழுப்பினாரோ, அந்த குடும்பத்தில் முழு உலகத்தையும் நிரப்ப ஆரம்பித்தாரோ, அங்க ஒரு விபச்சாராவி உள்ளே வந்தது, ஒரு மாமிச இச்சை உள்ளே வந்தது. அதை அறிந்து சபிக்கிறார் நோவா. பிள்ளைகளை, நம்மளை கொண்டு கர்த்தர் பிசாசு ஜெயிக்கணுமா? பிசாசுக்கு விரோதமா அவங்களை பயன்படுத்தணுமா? மாமிச இச்சைகளை நிறைவேற்றாது. கொரிந்தியர் புஸ்தகம் 7வது வார்த்தை முடிக்கிறேன். ஒன்று கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனம் வாசி. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழியப்படுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவைகள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களை ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று புருஷன் மனைவியை குறித்து ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள்,
மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். இப்படிப்பட்டவன ஆண்டவர் பிசாசுக்கு விரோதமா பயன்படுத்த முடியாது. கடந்த நாள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போன ஒரு பாஸ்டர் கேட்டார், உங்களை நம்பி எத்தனை பெற்றோர்கள் தான் வாலிப பொண்ணுங்களை ஒவ்வொரு அனுப்புவாங்கன்னு பாஸ்டர்ஸ் பார்த்து கேட்டார். அனுப்புவாங்களா இக்காலத்துல? அனுப்புவாங்களா? அந்த மாதிரி ஆவிக்குரிய உலகம் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. தேவன் சபித்த பூமியை ஆசீர்வதிக்க எழுப்பின நோவாவின் குடும்பத்தில் வந்த ஒரு விபச்சார ஆவி, தேசித்த ஆவி. அது என்ன நடந்ததுன்னு கானானியருடைய பாவங்கள் வருகிறது. லேவியராகமம் 18:1 வாசித்து பாருங்க. என்னன்னா பாவம் அதுல இருக்குன்னு வந்திருக்கு. அதனாலதான் அந்த தேசத்தை கர்த்தர் அழிச்சார் எழுதப்பட்டிருக்கு, கக்கி போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிள்ளைகளை, தேவன் பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதற்கு எழுப்பின காயின் ஆபேல் கொலையினால் அந்த திட்டம் தவிடுபடியாகிறது. பின்பு ஏனோசை எழுப்புகிறார், திருப்பி ஏனோக்கை எழுப்பி நோவாவின் வம்சத்தை கொண்டு வருகிறார். அங்கேயும் பாரு, பிசாசுடைய காரியத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது தேவ திட்டம் நிறைவேறாமல் போகும். கண்டிப்பா நிறைவேறும், ஆனா ஓமனை நிறைவேற நம்ம கையில தான். கடைசியாக கர்த்தர் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை எழுப்புகிறார். அந்த சேமுடைய வம்சத்திலிருந்து, கானான் சபிக்கப்பட்டு விட்டான், சேமுடைய வம்சத்திலிருந்து ஆதாமை கர்த்தர் எழுப்புகிறார். ஆதாமை எழுப்புகிறார். 11:10 சேமுடைய வம்சம் வரலாறு. அதிலிருந்து ஆதாமை ஆபிரகாமை கர்த்தர் எழுப்புகிறார். ஆதியாகமம் 11:27, யோசுவா 24:27 தேராகுடைய வம்சத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை எழுப்புகிறார். ஆதியாகமம் 12:1-5 கர்த்தர் ஆபிரகாமை அந்த பகுதியிலிருந்து வேறு பிரிக்கிறார். எல்லாத்தையும் விட்டுடுவாப்பா, இங்க உள்ளே வச்சிருந்த வேலைக்கு அவளை வெளியிலவான்னு கூப்பிடுகிறார். பிசாசின் ராஜ்யத்தை நிர்மூலமாக்க, பிசாசின் தலை நசுக்கப்பட, ஸ்திரீயின் வித்து பிசாசுக்கு விரோதமாய் மாற, எந்த ஸ்திரீயை பிசாசு வதித்தானோ அதே ஸ்திரீ மூலமாய் பிசாசுக்கு விரோதமாய் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமை அவன் இன ஜன பந்துக்களிலிருந்து வேறு பிரிக்கிறதை பார்க்கிறோம். லிசன், உங்க மூலம் கர்த்தர் பிசாசின் ராஜ்யம் மூலம் அழிக்கப்பட வேண்டுமானால், பிசாசுக்கு விரோதமாய் உங்களை செயல்படுத்த வேண்டுமானால், தேவ திட்டங்கள் மூலம் நிறைவேற வேண்டுமானால், நீங்க ஆண்டவருக்காக சில விஷயத்தை விட்டுட்டு வெளியில வரணும். ஆமே, நம்ம வேறு பிரிக்க பட வேண்டும். நான் அங்கே தான் இருப்பேன், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்னு ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் வேறு பிரியணும், வானா வந்துடணும். 2 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறது, இவைகளை விட்டு பிரித்து வாங்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வேறு பிரியணும். ஆபிரகாமை கர்த்தர் வேறு பிரிச்சார். உள்ள வச்சு சில வேலையை செய்ய முடியல, தனியா தூக்கி விசுவாசத்தை புடவிட வேண்டியதா இருக்குது. அதுக்கு ஆபிரகாம் எபிரேயர் 11:8 கர்த்தர் அழைத்த போது தான் எங்கே போகிறேன் என்று தெரியாமல் கீழ்ப்படித்தவன் நடந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:11, ஆதியாகமம் 12:17, ஆதியாகமம் 20:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, சாராளுக்கு விரோதமா, சாராளுடைய கர்ப்பத்துக்கு விரோதமா, பரிசுத்தத்துக்கு விரோதமா பிசாசு செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் முன்னின்று அதை ஜெயிக்கிறார். அல்லேலூயா. சாராள தனியா கூட்டிட்டு போயிடறாங்க மனைவியை மாத்துறதுக்கு. ஆபிரகாம் சகோதரி சொல்லிடுறான். ஆனா கர்த்தர் நியாயம் செய்கிறதை பார்க்கிறோம். வேறு பிரிச்சாத்தாங்க நம்ம பரிசுத்தத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். நம்ம குடும்பத்திற்கு கர்த்தர் சப்போர்ட்டா மாற முடியும். உங்க ஊழியத்துக்கு கர்த்தருடைய சப்போர்ட் வேணுமா? நீ வேறு பிரிஞ்சு வெளியில வா. இப்ப ஆபிரகாம் சொன்னா, நீங்க தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர சொன்னீங்க, என் மனைவியை கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் அபிமெலேக்கோட பேசுகிறார். சாராளுடைய கர்ப்பம் பாதுகாக்கப்படுகிறது. காரணம், அந்த கர்ப்பத்தில் ஒரு வாக்குத்தத்த சந்ததி இருக்கிறது. அது பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய ஒரு சந்ததி அங்கு வருகிறது. அல்லேலூயா.
எப்படி ஆண்டவர் கொண்டு வர இருப்பார், எப்படி கொண்டு வர இருப்பார். இப்போ கர்த்தர் 15 அதிகாரத்துல ஆபிரகாமை பிளஸ் பண்றாரு. என் வீட்டுல வேலைக்காரமா இருக்கிறான் ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகள் ஆண்டவரேங்கும் போது ஆண்டவர் சொல்லுவான், கர்ப்பத்துல இருந்து ஒரு சந்ததி தருவேன். அவன் தான் பிசாசு நசுக்கிற சந்ததியா மாறும், பிசாசுக்கு விரோதமாய் செயல்படுகிற சந்ததியாய் மாறும். அல்லேலூயா. இப்போ 16 அதிகாரத்துல சாராள் ஆகாரை கொடுத்தால் என்று எழுதப்பட்டிருக்கு. த மீனிங், சாராள் ஏன் ஆகாரை கொடுத்தா தெரியுமா? ஆபிரகாமுக்கு சாராள் மேல ஒரு சின்ன சைட் ப்ராப்ளம். சாராள் ஆபிரகாமுடைய நிலைமையை, இந்த விஷயத்தை ஆவியானவர் இது ஆபிரகாமுடைய பலவீனம். 16 அதிகாரம் 1வது வசனத்தை 1வது பகுதியை பார்த்தாலும் 17 அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தா ஆபிரகாம் எச்சரிக்கிறார், கதை உத்தமனாயிரு. என்ன அர்த்தம்? சாராள் மனைவி இருக்கும்போது வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிகள் ஒரு கண்ணு போகுது, போலாமா? வந்ததுனால பிரச்சனை என்ன? என் வாக்கு தத்தத்தின் சந்ததியை அவள் அசட்டை பண்ணுகிறார். இப்போ 21 அதிகாரத்துல ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்துறாரு. சாராள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 21 அதனுடைய 8வது வசனம் வாசம். 21:8 முடிக்க. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்ததினாலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணின் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இவன் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, புறம்பை தள்ளு. கவனிங்களேன், ஆபிரகாம் பட்ட அவசரம். நம்ம இத்தனை நாள் சாராள் தான் தப்பு பண்ணிச்சு நினைச்சோம். ஆனா ரியாலிட்டி ஆபிரகாமும் தான் ஆண்டவர் உத்தமனா இருந்து எச்சரிக்கிறார். சாராளை எங்கேயாவது எச்சரிக்கிறாரா? இல்லவே இல்லை. அப்ப மனைவிக்கு நீ உண்மையா இல்லைன்னா ஒன்ன ஆண்டவர் பிசாசு தலையை ஒன்ன வச்சு நசுக்கலாம் முடியாது. ஒன்னால பிசாசு ராஜ்யத்தை நிர்மூலமாக்க பயன்படுத்த முடியாது. உன் மனைவிக்கு நீ உண்மையா இரு. மல்கியா 2வது அதிகாரம் சொல்லுகிறது, மனைவிக்கு இளவயது மனைவிக்கு நீ உண்மையாயிரு. அதுதான் காணிக்கை விட ஊழியத்தோட பெரிய வேலை, முக்கியமான வேலை. அல்லேலூயா. இப்போ சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஆபிரகாமுக்கு ஒரே துக்கமாயிடுச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. துக்கமாயிடுச்சு. உடனே ஆபிரகாம் துக்கப்பட்டு என்ன சொல்றானா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். 9 இப்ப விட்ட வசனத்துல வாசிங்க. 11 21 11 தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி இந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கப்படாத. சரியாத்தான் சொல்லி இருக்கிறான். துக்கப்படாத, உன் சந்ததி விளங்கும். உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்றத கேளு. அப்ப வாக்கு தத்தத்தோட சுயநலத்தை உள்ள வைக்கலாம். கலாத்தியர் 4:19 சொல்லுகிறது. வாசிங்க, கொஞ்சம் உங்களுக்கு புரியாது ஈஸியா. கலாத்தியர் 4:19. கலாத்தியர் புதிய கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு
19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கலாத்தியர் 4வது அதிகாரம் 29 ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் துன்பப்படுத்துகிறான். கவனிங்க, அந்த 4வது அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சாராள் இடத்தில் பிறந்தது வாக்குத்தத்தத்தின்படி பிறந்ததுதான். ஆகார் இடத்தில் பிறந்தது சுயநலமா பிறந்தது. அப்ப சுயநலத்தை சாராள் வீட்டை விட்டு வெளியே பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு துக்கமே ஒழிய, ஆனா சாராளுக்கு இயேசுக்கு துக்கம் வந்ததா? நீ துக்கப்படாதன்னு சொல்றாரு. சில விஷயங்கள் உங்களை விட்டு வெளியில போகிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். வாக்கு தத்துவத்துக்கு விரோதமான காரியங்கள், வாக்கு தத்துவத்தை பரியாசம் பண்ற காரியங்கள், வாக்கு தத்துவத்துக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் அன்னைக்கு துக்கப்படுத்தினது போல இன்றைக்கு இஸ்ரவேலை ஒரு கூட்டம் துக்கப்படுது. அவங்கதான் வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர். பிள்ளைகளை, வாக்கு தத்தத்தில் பிறந்தவன் தான் பிசாசு தலையை நசுக்குகிற ஒரு சந்ததியை வெளிப்படுத்துகிறார். இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. வேதத்தை நீங்க அந்த சோதனைக்கு அப்புறம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எழுப்புகிற ஒவ்வொரு சந்ததியும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்கிற அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவே கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்துல பிசாசுக்கு விரோதமான பகையை உண்டு வைத்து பிசாசின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படும்படி கர்த்தர் உங்களை என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு வார்த்தை, உங்களை கொண்டு பிசாசை கர்த்தர் பகைப்பார். உங்களை கொண்டு பிசாசை கர்த்தர் ஜெயித்து ஜெயம் எடுக்க போகிறார். அவர் ஏற்கனவே சிலுவையில வெற்றி செலுத்தி விட்டார். இப்பொழுது பிசாசு அவர் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொன்னது ஆண்டோடைய காலம் இல்ல. ஆண்டவர் காலை தொடுறதுக்கு பிசாசுக்கு தகுதியே கிடையாது. அவனை அந்த அளவுக்குள்ள உரிமை அவனுக்கு கிடையாது. காலை நசுக்குவாய் என்ன அர்த்தம்? பாதபடி, பூமி அவருடைய பாதபடி. இந்த பூமியை கர்த்தருக்கு விரோதமாய் மாற்றுவது பிசாசின் தாந்தாரம். ஆனா நம்மளை கர்த்தர் ரட்சித்ததின் நோக்கம் அந்த பிசாசின் தாந்தரத்தை நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இயேசு சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மூலமாக இந்த மாதத்துல பிசாசின் ராஜ்யங்கள் முழுமையுமாய் நிர்மூலமாக்கப்படுவதா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தர் ஆதாம் சந்ததியை எழுப்பினார், கொலைகாரனாய் மாறிவிட்டது. ஏனோ சந்ததியை எழுப்பினார், நோவாவை எழுப்பினார், அங்கு விபச்சாராவி உள்ளே வந்தது. ஆபிரகாமை எழுப்பினார், அங்கு வாக்குத்தத்தத்துக்கு புறமான ஒரு சந்ததி உள்ளே வந்தது. ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் துரிதமாய் செயல்பட்டாரோ, பிசாசும் இந்த உலக இச்சைகளை காமித்து அநேக பரிசுத்தவான்களை கர்த்தரை விட்டு விலக்குகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எச்சரிக்கையாயிருந்து பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களை பயப்படக்கூடாது. தந்திரங்களை அறிந்து நீங்கள் வசனத்துக்கு சாட்சியாக நிற்பீர்களா? தேவ வாக்குத்தத்தத்துக்கு சாட்சியாக நிற்பீர்களா? தேவ கிருபைக்கு சாட்சியாக நிற்பீர்களா? நோவாவை போல, ஏனோக்கை போல கர்த்தருடைய சமூகத்திலே கிருபைக்காய் காத்திருப்பீர்களா? உங்களை கொண்டு பிசாசின் ராஜ்யங்கள் முடிவு கட்டப்படும். அமைச்சரோமா, இந்த முழு உலகம் கர்த்தர்கினராய் திரும்புவதற்கு கர்த்தர் உங்களையும் உங்க சபையும் உங்க ஊழியத்தை விசுவாசிகளான உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே,